இயேசுவினுடைய உதவி இல்லாம தீமையை ஜெயித்து தப்பி வர முடியாது, சகித்தும் நிற்க முடியாது. 3 பேருடைய வாழ்க்கையில அவர் பேசின காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபுக்கு காணப்பட்ட தெளிவு, யாக்கோபுனா இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றினார் அல்லவா, அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு தெளிவு பாருங்க. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, யாக்கோபு பாத்தீங்கன்னா தன்னுடைய கடைசி நாட்கள், அந்திம நாட்களில யோசேப்பை அவன் ஆசீர்வதித்து பேசுகிற வார்த்தைகள், என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும். இது பாத்தீங்கன்னா எனக்கு ஆண்டவரை குறித்து உங்களுக்கு சொல்றதான ஒரு பகுதியாய் காணப்படுகிறபடினால இயேசுவை குறித்து நான் இதுல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். அப்ப யாக்கோபு இப்படி பேசுறான், என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். அப்ப ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவன் யார்? தொடர்ந்து நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அவர் தான் பாத்தீங்கன்னா யாக்கோபு சொல்றான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் மட்டுமா என்னை ஆதரித்து வந்த தேவன், என்னை காப்பாற்றினவர், என்னை தேற்றினவர், என்னை போஷித்தவர், அதை ஆதரித்து வந்தவர் அப்படின்னு சொல்றதான வார்த்தை. எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். ஹல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபுக்கு தன்னை தூதனாக வெளிப்படுத்தினார் அல்லவா, அவர் யாருன்னு சொல்றான்? அவன் தெளிவுக்காக பேசுறேன், அவனுக்கு அப்படி ஒரு தெளிவு காணப்பட்டது தன்னுடைய தேவனை குறித்து. யாக்கோபுக்கு தன்னை தூதனாக, ஒரு புருஷனாக என்ன பண்ணார், ஒருத்தர் வெளிப்படுத்தி காமிச்சார்ல 2 இடத்துல. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சொப்பனத்துல பெத்தேல்னு பேர் வைப்பான், இன்னொரு இடத்துல பெனியேல்னு பேர் வைப்பான் இல்லையா. அந்த இடத்துல 2 இடத்துல ஒரு 2வது பாத்தீங்கன்னா அவனோடு கூட போராடுறாரு, ஒரு புருஷனாய், ஒரு தூதனாய். அப்ப அந்த தூதனை குறித்து அவன் பேசுறான், இவர் என்னை ஆதரித்து வந்த தேவன் மாத்திரமல்ல, என்னுடைய பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய. ஆபிரகாம் வர்ஷிப் பண்ணவர், ஈசாக்கு வர்ஷிப் பண்ணவன், அல்லது ஈசாக்கு இப்படி சொல்லுவான் அடிக்கடி, ஈசாக்குடைய பயபக்திக்குரியவர் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணுவான் யாக்கோபு பயன்படுத்துவான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் சொல்லல. அப்ப இவர்கள் வழிபட்டு வந்த தேவன், வர்ஷிப் பண்ண, வணங்கின, பணிந்து கொண்ட அந்த தேவன் அந்த தூதனானவரான், புருஷனாய் யாக்கோபுக்கு வெளிப்பட்டவர் என்று சொல்லி அவன் சொல்றான். பாருங்க தொடர்ந்து, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. யாரு? இந்த யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இது அவனுடைய தெளிவை குறித்து நான் பேசுறேன். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 32:24. ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். இதுதான் நடந்த சம்பவம். ஏன்னா ஒரு புருஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போராடுறார். அதாவது இந்த தேவன் ஒரு மனுஷனாக வெளிப்பட்டு அவனோட, அதாவது தூதனானவர் சொல்றான், அவனோடு கூட என்ன பண்றாரு, அவர் போராடுறாரு. இதான் 32வது அதிகாரத்துல காணப்படுகிறதான வார்த்தை. அந்த நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அதிகாலையில என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்து 32:30 மட்டும் போய் வாசிங்க, தொடர்ந்து வாசிக்க வேணாம், 30 மட்டும். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு என்ன வைக்கிறான், பெனியேல். அப்படி சொன்னா ஐ ஃபேஸ்ட் காட் என்று சொல்லி அர்த்தம். தேவனை நேரா நான் ஃபேஸ் பண்ணேன், நான் இன்னும் உயிர் தப்பி பிழைத்து இருக்கிறேன், நான் இன்னும் மறிக்கல அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படிப்பட்டதான ஒரு தெளிவு காணும் பாருங்க. அந்த புருஷன், அந்த தூதனானவர் இதை குறித்து அவன் சொல்றான், தேவனை நான் கண்டேன். ஹல்லேலூயா. புதிய பாட்டுக்குள்ள வரும் பொழுது எப்படியெல்லாம் தேவனை குறித்ததான வியாக்கியானங்கள் காணப்படுது அப்படின்றதுக்காக நான் இதை முன்னாடி வைக்கிற முக்கியமான தியான வார்த்தைகள். அது யாக்கோபுக்கு எப்படி காணப்பட்டது தெளிவு. ஏன் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர். ஏனென்று சொன்னால் அவர் தான் தேவன். அப்ப அவரை தான் நம்ம இங்க ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோமான்னு நமக்கு தெரியணும். அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சரி, சாலமோனுடைய விருப்பத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 3:9. எதை குறித்து பார்க்கிறோம்? தேவனுடைய உதவி இல்லாதபடி, இயேசுவின் உதவி இல்லாதபடி தீமையை என்ன பண்ண முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது, அதை நம்ம கூட தள்ள முடியாது, கஷ்டமா இருக்கும். நம்ம தள்ளுறதுக்கு உதவி வேணும், சகிக்கிறதுக்கும் அவருடைய உதவி வேணும் இல்லையா.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? பாருங்க, இது சாலமோனுடைய ஒரு விருப்பம். இந்த ஜெபம் இந்த விருப்பம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சுன்னு ஆண்டவரே சொன்னார்ல, இதையும் கொடுக்குறேன், இதோடு கூட உனக்கு ஏராளமான ஐஸ்வர்யத்தையும் தரேன் அப்படின்னு கொடுத்தாருல ஆண்டவர், எல்லாத்தையும் கொடுத்தாரு அவனுக்கு. பாருங்க, இவன் நன்மை தீமை இன்னது என்று சொல்லி வகையறுக்கணும் நானு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவன் சின்ன பையனா, எத்தனை வயசுல இவன் ராஜாவானா எத்தனை பேருக்கு தெரியும்? சாலமோன் ராஜாவும் போது எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 40 வயசு. சரியா? சாலமோன் ராஜாவாகும் போது 40 வயது. இவன் ஒரு இளவரசனாவே வளர்க்கப்பட்டவன், படிப்பறிவு இல்லாதவன் கிடையாது, நல்லா படிச்சிருப்பான்ல. இப்ப இவன் என்ன கேட்கிறான்? இப்ப நன்மை தீமை அறியறது இவனுக்கு தெரியும், இது நன்மை இது கெட்டது அப்படின்னு தெரியும்ல. ஆனா இந்த இடத்துல இவன் கேட்கறது ரொம்ப ஆச்சரியமான காரியம். நன்மை தீமை என்ன என்பதை வகையறுக்கிறதற்கான ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. இப்ப நம்ம 12 வயசு ஆனோன்னு பிள்ளைங்க சத்தியத்தெல்லாம் அறிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கொடுக்குறோம்ல. ஏன்? சத்தியம் எனக்கு தெரியுதுன்னு அப்படி சொல்றாங்க. வேத வார்த்தைகளின்படி அவங்க அறிக்கை செய்யறபடினால நம்ம கொடுக்குறோம். இப்ப நன்மை தீமை அறியத்தக்க ஒரு வயது 12, 13, 14 வயதுன்னு சொல்லலாம். 40 வயசானவன் கேட்கிறான். நிறைய கற்றவன், படித்தவன், தேறினவன், ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனால் வளர்க்கப்பட்டவன், அப்படிதானே? அப்ப இவன் கேட்கிறான், எனக்கு நன்மை தீமை அறியத்துக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும். அப்ப நன்மை தீமை நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்த நன்மை தீமை பத்தாது. புரிந்து கொள்ளுங்க, நன்மை தீமை என்னன்னு நமக்கு எல்லா மனுஷனுக்கும் தெரியும்ல. ஆனால் அதுல காணப்படுகிற நன்மை கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில தீமையாய் அமைந்து விட முடியும். நான் முன்னாடியே சொன்னேன், மனுஷன் மீறினபடினால அந்த நன்மை என்பதை காட்டிலும் தீமை மேல இருக்கிற விருப்பம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. அப்ப தீமையை தான் ரொம்ப இஷ்டமா பண்ணுவான், மீறி பண்ணுவான். நன்மையை பண்ணுவதை காட்டிலும், நம்ம நன்மை பண்ணாதவர்கள் என்று நான் சொல்லல, நன்மை பண்ணுகிறவர்கள். ஆனா அதே நேரத்துல தீமையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாம சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், நம்முடைய சுபாவத்தினால நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா மீறினபடினால, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய தாயும் தகப்பனும் மீறினபடினால அதில் தான் நம்ம வந்திருக்கோம். we inherited that habit. சரியா? அப்ப இவனுக்கு அது தெரியும், அதனால கேட்கிறான். 40 வயசா இருக்கிற ஒருத்தன் கேட்கிறான், இப்படிப்பட்ட ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எப்படி என்னால முடியும்? எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். என்னது நன்மை எது தீமை எதுன்னு பகுத்தறியத்தக்கதான ஞானம். இதுதான் சாலமோனுடைய விருப்பம். நம்முடைய விருப்பமாய் இருக்கணும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ஓட்டம் ஓடணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாள்ல நன்மைன்னு நினைச்சுக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணிக்காம இருக்கணும். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது நன்மையா தீமையா, என்னுடைய வாழ்க்கையில இது எப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொண்டு வர போகுது அப்படி என்று சொல்லி வகையறுக்கிறதற்காக ஆண்டவரிடத்துல என்ன பண்ணும், கேட்க வேண்டும். பாருங்க, பவுல் கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ள. பவுல் வேத வசனத்தை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். பலமான ஆகாரம் அப்படின்னு சொன்னா வேத வசனத்தை குறித்து, வேத வசனத்தினுடைய கருத்தை அறிந்து கொள்வதை குறித்து ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமா என்ன பேசுகிறார், இன்ஃபேக்ட் என்னது பேசுறாரு அப்படின்றத புரிந்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து பேசுது. பலமான ஆகாரம் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. நன்மை தீமை தான் எனக்கு தெரியுமே அப்படி என்று சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருப்பதில் பிரயோஜனம் கிடையாது. வேத வார்த்தைகளின் மூலமாய் நன்மை என்ன தீமை என்ன, அதாவது தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு தெரியணும். இது பவுலுடைய ஆலோசனையா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க வேத வார்த்தையை நேசிக்கிறவர்களாய், வேத வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அதை கருத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களாய் மாறணும் என்று சொல்லி நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இது முக்கியமான ஒரு காரியம், பவுலுடைய ஆலோசனை.